இது வந்திருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டாக சரி மேலே லெவல் சீட்டோடு வியா 3990 4000 ரூபாய்க்கு 10 ரூபா குறையுது 10 ரூபா டிஸ்கவுண்ட். ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லு. நாங்கள் பார்க்க போ என்ன கொண்டு வந்ததே 7000 ரூபா தான் என்னோட பார்க்க வந்தேன்னு சொல்லுங்க. இந்தியாவுக்கு போகணும் வாங்கல இந்தியா போடக்கூடிய மாதிரி பார்ப்போம் உடுப்பு. அடி இந்தியான்றது தமிழ்நாடு தாண்டி எனக்கு அது போட்டு பழகிட்டு என்ன செய்யறது. இது உனக்கு வழியா இருக்கும் எனக்கு வழியா இருக்குமா. யார் இருக்காண்டு கிளச்சிக்கார தான் காட்டுவாங்களா ஜோக்கா என்ன சைஸ் சொல்லுங்க. இஞ்சால இருக்கு இஞ்சால இருக்கு சைஸ் இங்கே வருது. இதெல்லாம் வண்டி தெரியாது அடி இது இது பொண்டிங் அடியா இங்கே பொண்டி எவ்வளோ புரியுங்க ஸ்போர்ட்ஸ் மால்ஸ் எவ்வளோ சரி எவ்வளோ அடிச்சிருக்குன்னு பேர் உங்களுக்கு 2450. அம்மா சரிப்பா நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் பார்க்க தான் வந்திருக்கேன். அதனால தான் இங்கே வந்துக்கிறியா பார். நாங்கள் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம். நதியாசில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸை எங்களை காட்டக்கூடியது அவ்வளோ மாதிரி கவர் பண்ணி காட்டுறோம். ஆனால் வெளியில் போய் என்ன மாதிரின்னு சொல்லி உங்களுக்கு ரிசல்ட்டை சொல்கிறோம். என்ன உள்ளுக்க வச்சு சொல்லக்கூடாது அதுக்காக. அவளுக்கான அளவானது ஒன்று எடுத்துட்டால் தேடி கண்ணால் பார்த்து சொல்ல இல்லாதவே ஃபிட் ஆன் பண்ணிப்பார். அதுக்கு தான் இருக்கு ஃபிட் ஆன் ரூம் இருக்குது. அப்போ நீ ஏடு நான் இங்கே பார்க்கட்டா. நான் என்ன மாதிரி உடுப்பு போடுறேன் நான் இன்னும் பிளானே இல்லை. ஜீன்ஸ் போட்டுட்டு போக சொல்கிறேனே இந்தியா போய்க்க அப்படியா. ஜீன்ஸ் போட்டுட்டு போக சொல்கிறியா இது. ஆனால் இங்கே பண்ணுற அளவுக்கு என்னோட காசு இல்லை. ஒன்று 6000 ரூபா இருக்குது வேறு என்ன இங்கே ஸ்கர்ட் இங்கே ரெண்டு வேலைக்கு போடக்கூடிய ஸ்கர்ட்டு என்ன கொஞ்சம் எல்லாமா வடியாக இருக்கு வடியாக இருக்கு. நீ எனக்கு எடுக்க வந்த மாதிரி தெரியல இந்தியாவை உனக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி தான் வந்துருக்குற. பார்க்கட்ட பார்த்துக்கிட்டு தான் இருக்கு ஒன்றே. நான் இதெல்லாம் ஃபோனெல்லாம் கேமராலாம் ஓப்பன் பண்ணி தான் எடுத்துகிட்டு தான் காட்ட போகிறேன். வீடியோ எடுத்து எனக்கு காட்ட கஷ்டமாக இருக்குது. போய் பாப்பா எடுத்துட்டியா நீ வா அங்கே பார்ப்போம். எடுக்க போறீங்க இந்தியா போகிறதுக்கு நைட்டி எடுக்க வந்த ஒரு ஆள் நீவா. இந்த வாரண்டாம்மா ரிச்சானாக்கெல்லாம் வரும். நல்லா இருக்குல்ல கலரும் ஃபோட்டோஸுக்கு நல்லா இருக்கு. ஒன்றரை லட்சத்தோட வந்த மட்டும் எங்களுக்கு ஒரு அளவு எடுத்துட்டு போகலாம். நல்லா இருக்குன்னு அந்த கலரும் பச்சையை பெறத இப்போ தட்டினதை பெற அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது இது இல்லை அடுத்தது இது நல்லா இருக்குல்ல இல்லையா. நல்லா இருக்குல்ல. அது சோட்டி தாண்டி
இது பார்க்க எப்படி இருக்கு? இதை பார்க்க எப்படி இருக்கு? கவுன் மாதிரி இல்லையோ? நாங்கள் போடுற கவுன் மாதிரி. அதுதான் நான் சொன்னேன். இந்த இது 1900. இது பரவாயில்ல இந்த கவுன் ப்ரைஸ். அப்ரிக்கா பொறுத்து போடுறாங்க போல. இது சும்மா சொல்லுவாங்க. சொல்லுவாங்க நீ சொல்லுவாங்க 2500. கவுன் கூட முடி இருக்கு. இருக்குது, கொஞ்சம் சுற்றி பார்க்கணுமாம்மா. நாங்கள் ஒரு இடத்துல ரெண்டா இந்த ஹீலெல்லாம் போட்ட சாரி. இது ஒரு அளவுக்கு பரவாயில்ல. இது போட்டு நடப்பியோ? நான் நடப்பேன். நான் மெல்லியல் தான் பார்க்குறேன். எந்த பெரிய கேள்வி மெல்லியல் ஏற்கனவே நீ உயரம். என்னோட வந்து தான் மதமானதாக இருக்கு. அதுதான் வாங்க பாப்போம். இதில் பார்ப்போம். நல்லா இருக்கு. எனக்கு சைஸ் வந்து ஓகே. காலை கையெடுங்க பார்ப்போம். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. பரவாயில்ல. நீ எதை பார்த்தாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்காது. இப்படித்தானே நீ ஒரு ப்ளூ ரோஸ் மாதிரி அதை வச்சுக்கிறேல? அது கிரீம் மாதிரி வந்து நீங்கள் சாரி பார்க்குறாரு பொம்பளை பிள்ளைங்க. சாரி எடுக்க போறியா அபி? நம்ம என்ன செய்வோம் வந்து அப்படியா பார்க்குறாளா? ரித்திக்கு பார்க்க வந்துருக்குறான். ஆனால் ஷூ எல்லாம் ரித்திக்கிட இதுக்கு ஓகே நடுவில். சிலது வந்து ஓகேண்ணா. சாரியோட விலையெல்லாம் வந்து நார்மலாக ஓகே. இங்கே அந்த டொப்புகள் மாடல் உடுப்புகள் வந்து தான் கொஞ்சம் 5000 ரூபா சொல்லுவாங்க. மற்றபடி உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது. ஜோய்ஸில் அண்டையாது இருக்குது வித்திகைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு. நல்லா இருக்கு. ஆனால் அது உனக்கு பெருசுடி ரித்திக்கு. அதான் அதில் அந்த பர்பிள் ஷேட் வந்து நல்லா இருக்குது தானே சைட்டில். இந்த வாரே கூட ஓகே. ரெண்டு ஜீன்ஸு ஒரு ஷூ எடுத்தாட்டி இது அபிக்கு, இது எனக்கு ஷூ. ஆனால் உறுப்பு தான் எடுக்கல. வீட்டில் பார்க்க போய் இன்னொரு வீட்டில் போய் பார்ப்போம். எறும்பு தான் இல்லை. போய் போட்டோம். எங்கள் அப்பா அம்மா கதை கேட்குறேன். என்ன எடுக்கலுங்க? காய்ச்சல் சோமான்னு கேட்குறா. ஓய் ரைட். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டமலம் இன்றைக்கு காஞ்சி கொடுக்குறாங்க. முதலாக முத்திட்டானா போயிடலாம். முதல் அறுவடை அப்படியா? காயில் பார்த்தீங்களா? காய் இருக்குது.
எங்க ஓ அந்த வெட்டி காணி அந்த இருக்கு அதுக்குள்ள 2 கிடக்காம பார்க்க போறீங்களா ரைட் ஓய் நாங்க இப்ப வாட்டர்மெலன் தேர்றவில புடுங்குறோம் தாத்தா புடுங்குறேன் அதுதான் போன முறையும் காரணம் இதை நெத்துக்கு விட்டுருக்கீங்களாப்பா அப்படி நெத்துக்கு விட்டுருக்கீங்க தாத்தா கீரையை பாப்பா இங்க பாருங்க தாத்தா நீங்க இதை விட்டுட்டீங்க தாத்தா ஒரு ஒரு காய் மத்தின வருவாப்பா 4.5 கிலோ இருக்கு 5 கிலோ இருக்கு 3 கிலோ இருக்கு முதல் முறை கொடுக்குறீங்களா ரெண்டாம் தடவை கொடுக்குறீங்க அப்போ முதல் முறை கொடுக்க எங்களுக்கு சொல்லலையே 70 கிலோவா ஏற்றலாம் அப்போ சாப்பிடுவோம்மா உங்களுக்கு கொண்டு வெட்டி தாரு ஒன்று வெட்டி தாங்க வாங்க தாத்தா 5 வயது 5 அப்புறம் ஒன்று வெட்டி தருவேன் சாப்பிடுவோம் சரியா என்ன ஒன்று தான் போட்ட ஒன்று இருக்குமா எல்லாம் ஒரு கிலோலையா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா ரித்திகெல்லாம் ஓய் அடியாம போறேன் தோட்டத்துக்கு மாடு வராது வேலி அடைச்சி வச்சிருக்கா அப்பமா சுத்தி அடிச்சிட்டு வருமா அப்ப நீங்க நிக்கிறீங்களா காவலுக்கு நிக்கிறீங்களா மாடு வராம பாருங்க அநியாயமாயிரும் போட்டோம்லாம் என்னையா கூடையா கொஞ்சம் பாருங்க சாப்பிட்டு போட்டது அது சுயானா தேட வேலை போல பாத்தீங்களா வாங்க உள்ளுக்கு வாங்க வெயில் வெயில் வாங்க உள்ளுக்கு நீங்க போய் வேண்டிட்டு வாங்க அந்த குட்டி பழத்தை அம்மா வட்டி தரேன் வேண்டிட்டு வாங்க கழுவிட்டு கொடுங்க நான் விட்டுறேன் கொண்டு வாங்க கொண்டு வாங்க டேய் வாங்க வெட்டி தரேன் அப்பமா கத்தி தாங்க அப்பமா இந்தா நீங்க தள்ளியா பாடுங்க அம்மா வந்து நல்லா முத்திட்டே நம்ம கத்தி வடிக்குது ஓ மை காட் உங்களுக்கு தான் தரப்பற நில்லுங்க அதே அப்பா நில்லுங்க வா நம்ம லைட்டா வெட்டி தரேன் பாருங்க அந்த குட்டி போட்டுங்க சாப்பிட்டு என்ன மாதிரி டேஸ்ட்னு சொல்லுங்க அம்மா அப்பமா நெஞ்சு பார்த்து சொல்லுங்க சாப்பிட்டு சொல்லணும் போனதா பழங்களே இருக்கு பிடிச்ச பழம்னா போட்டோம் தான் என்னங்க அம்மா கூட சின்ன பொண்ணு தாங்க தங்கச்சி கொண்டு கொடுப்போம் தங்கச்சிக்கு ஒரு பழம் கொடுப்போம் நல்லா இனிப்பு வேணப்பா நல்லா இனிப்பு இந்த வெயிலுக்கு சரி ஆமாயா ஓகே சாப்பிடும் வந்து வேலையை நடத்துவோம் தங்கச்சிக்கு ஒரு ஓட்ட பழம் தரலாம் வேற சொல்லுங்க சுண்டி பார்க்குறேன் இப்படியா பாக்குறது அம்மா கொடுத்த காய் இந்த பெரு தள்ளுங்க போட்டு விடத்தீங்க பாருங்க நல்ல காய தள்ளுங்க அம்மா தான் அந்த காயை கொடுத்தா தம்பி அவங்க பாருங்க அங்க நல்ல பழம் நல்ல பழம் அம்மா பாருங்க வரியா பாருங்க நான் இன்றைக்கு எங்களுக்கு போயிட்டு தானே செய்யணும் அதை எடுத்து வை அப்படி கவனம் அது இப்போ ரித்திக் விடுங்க ரித்திக் அந்த பெரிய காயை கொடுக்க முடித்திட்டான் அவர் வேலை செய்கிறார் சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கணும் நாங்கள் பிகேஆர் பாய்.